வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர மன்ற கூட்டத்தில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் சிந்து மற்றும் குடியாத்தம் நகராட்சி ஆணையர் தனலட்சுமி ஆகியோரை கண்டித்து நகரமன்ற தலைவர் சௌந்தரராஜன் தலைமையில் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு காணப்பட்டது. கடந்த சில நாட்களாக குடியாத்தம் நகராட்சியில் நடைபெறும் எந்த ஒரு நிகழ்ச்சி குறித்து நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிப்பதில்லை என கூறப்படுகிறது. மேலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து போடப்பட்ட சிமெண்ட் சாலையை தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சிந்து தான் போட்டதாக பொய்யான தகவலை கூறியது கண்டிக்கத்தக்கது என கூறினார். நகராட்சியின் சார்பில் பொது நிதியிலிருந்து 10 லட்சம், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் பி. அமுலு விஜயன் அவர்களுடைய நிதியிலிருந்து 5 லட்சம் பணிகளை நகராட்சியின் சார்பாக செய்து முடித்திருக்கிறது. டூரி ஃபண்டிலிருந்து ஒரு 11 லட்சம் சாலை வசதி, சிமெண்ட் சாலை செய்து இதை ஒரு வாரத்துக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து, இப்போ இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து அவர்கள்தான் இந்த திட்டத்தை இவர்களுக்கு தந்தார்கள், அவர்கள்தான் நிதி ஒதுக்கினார்கள் போன்று அவர்களை வரவேற்று எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் அந்த சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து தான் இந்த நிகழ்வு. அதே போன்று நகராட்சி ஆணையம் நகரத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளுடன் நகரமன்ற தலைவர்களோட ஆலோசனை செய்யாமல் அவர்களே தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாங்கன்றதுனால இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். தமிழக அரசாங்கத்தையும் நாங்கள் கண்டிக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இதுவரையில் சட்டமன்ற நிதியிலேருந்து எதுவுமே ஒதுக்கலை, அவங்க நிதியிலேருந்து தான் எதுவுமே செய்யலை. பரவாயில்லன்னு நினச்சா இந்த நகரத்தில் வரி வசூல் செய்வதன் மூலமாக பொது நிதியிலிருந்து நாங்கள் அவ்வப்போது பல பணிகளை நகரமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று செய்வோம். அதற்கூட இதுவரை எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை. இவர்கள் தமிழக அரசாங்கம் ஆட்சி வந்த பிறகு இதுவரை நகரத்திலே 5 பைசா வேலை கொடுத்து இதையெல்லாம் வன்மையாக கண்டித்து நாங்கள் இந்த